தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் சீமானின் அரசியலையும் நாம் தமிழர் கட்சியையும் அண்ணன் சீமான் பேசியதாக வெளிவரக்கூடிய பலவிதமான ஆடியோக்களை வைத்து அண்ணன் சீமானின் அரசியலை உடைத்து விடலாம் என்று நினைக்கக்கூடிய திமுக ஊபிகளுக்கும் திமுக அடிவருடிகளுக்கும் புரியும் வகையில ஐயா ஐயநாதன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீமான் என்பவர் அரசியலும் சரி சினிமா துறையிலும் சரி படிப்படியாக வளர்ந்து வந்தவர். அவரை அரசியலிலும் சினிமா துறையிலும் அவ்வளவு எளிதில் வீழ்த்திவிட முடியாது. அவர் வீழவும் மாட்டார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை ஐயா மெய்யநாதன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த காணொலியை இதில் இணைச்சு விட்டுறேன். நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களே. இன்றைக்கி ஸ்டாலினோ இல்லை சில ஜெயலலிதாவோ இல்லை கலைஞர் கருணாநிதி அப்படின்னா அவங்களோட நெகட்டிவ்ஸ் 1000 இருந்தாலும் அவங்களுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குது. அது சீமானுக்கும் பொருத்தம். புரியுதுங்களா? உழைச்சிட்டு வந்தவன். அது சினிமாவாக இருக்கட்டும், அவனுடைய பொசிஷனை நீ ஒன்றும் பண்ண முடியாது. பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அவனை நீ அசைக்கவே முடியாது. 2 இடத்துலையும் அவன் ஸ்ட்ராங். அதனால தான் சீமான் வந்துட்டு மதிக்கப்படுறான்றது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ சீமான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு கொள்கை ஒரு யதார்த்த அவசியம். அது வந்துட்டு சோஷியோ பொலிட்டிக்கல் நெசசிட்டி. ஸோ அந்த ஐடியாலஜிலேருந்து நீங்கள் அவரை கவுண்டர் பண்ணுங்கள், அது வேற கதை. ஆனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் கார்னர் பண்ண நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தான் இழந்து போயிடுவீங்க. தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க. இந்த காணொலியிலிருந்து அண்ணன் சீமானை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும் என்று துடிக்கக்கூடிய ஒரு சில சில்லறை பைலட்டையும் சில்லறை யூடியூப் சேனல்கள்ட்டையும் நம்ம ஒன்று சொல்லிக் கொடுத்தோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடே அண்ணன் சீமானை வீழ்த்ததுக்கு அவர் ஒன்றும் வேப்ப மரமோ இல்லை புளிய மரமோ கிடையாது, அவர் ஆலமரம்டா. புரியுதா? நீங்கள் நினச்ச உடனே ஒன்றும் வீழ்த்திட முடியாது. ஒரு ஆடியோ போட்டால் மாத்திரம் அவர் வீழ்ந்துருவார் நினச்சிக்கிட்டீங்களா? அண்ணன் சீமான் பேசியதாக ஒரு 2-3 ஆடியோ போட்டால் மாத்திரம் அவர் அரசியலை விட்டு போயிடுவார், அவரை வீழ்ந்துருவார், அவருக்கு யாருமே வாக்களிக்க மாட்டேன்னு நினச்சிக்கிட்டீங்களா? எல்லாம் தெரியும்டா. நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி எப்படி சித்து விளையாட்டுலாம் காட்டுவீங்க, யாரை பற்றி எப்படி சித்தரிப்பீங்கன்னு எல்லாம் தெரியும். அதாவது திமுக பற்றி தெரியும், அந்த திமுக சிங்கி தட்டக்கூடிய அந்த யூடியூப் சேனலை பற்றியும் தெரியும். அதனால நீங்கள் என்ன ஆடியோ வெளியிட்டாலும் சரி, இல்லை வேற என்ன தான் நீங்கள் கழுவி ஊற்றினாலும் சரி, அண்ணன் சீமானுக்கு வாக்களிக்கிறது வாக்கு விழுந்துக்கிட்டே தான் இருக்கும். அண்ணன் சீமானு இதில் இந்த விமர்சனத்தினால அண்ணன் சீமான் அவர்கள் தளர்ந்து போயிடுவார்னு நீங்கள் நினைக்கிறீங்களாடா ஊப்பி கூட்டங்களா? அப்படி நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா தப்பு கணக்கு போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாம் தமிழர் கட்சிக்காரங்க கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க, திமுக காரம்பரம் கொந்தளிக்கான். அண்ணன் சீமான் காளியம்மாள் அவர் எப்படி பேசிட்டாரு, சீமான் அவர் எப்படி பேசிட்டாரு, நத்தம் சிவசங்கரன் எப்படி பேசிட்டாரு அப்படின்னு. ஏன்டா நீ இவ்வளோ நாள் நீங்கள் காளியம்மாளையே நீங்கள் கள்ள கொண்டு தான் எரிஞ்சிங்க, காளியம்மாளைக்காலையும் கள்ள கொண்டு தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தீங்க, மேடையில் பேச கள்ள கொண்டு எரிய தவறான வார்த்தையெல்லாம் பேச நீங்கள் தானே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ மாத்திரம் எப்படி காளியம்மாள் மேலே ரொம்ப பாசம் பொத்துக்கிட்டு இருந்துச்சு உங்களுக்கு? அட பைத்தியக்கார பயிலா. அதாவது பச்சுவந்தியாவது அப்பப்போ தான் நிறம் மாறும். திமுகக்காரன் அங்கே ஒன்று பேசுதான், அங்கே ஒன்று பேசுதான். அங்கே போனால் நான் அதிமுகன்னு கற்றுதான், அங்கே வந்து திமுகன்னு கற்றுதான். 200 கொடுத்து அங்கே வந்து திமுக, அங்கே அவன் 500 கொடுத்தா அவன் அதிமுக அப்படிங்க. இதுதான் திமுக காரனாடா? ஏடா கொஞ்சமாக மானரோசத்தோடு இருக்க பாருங்கடா. மானரோசம் வேணும், வெக்கம் சூடு சொல்லணும்லாம் வேணும்டா. ஏடா ஒருத்தர் தனிப்பட்ட விஷயத்தை எடுத்து பரப்புதில்லை, அதுலேயே உங்களை பற்றி தெரியலையாடா நீங்கள் எவ்வளோ கீழ்த்தனமான ஆளுன்னு? இதுக்கு 2 யூடியூப் சேனலை வேற கூட்டு வேற வச்சுக்கிட்டாங்க. அந்த யூடியூப் ரூட்ஸ் அதரம் மனோஜி, அவன் செம்பு நைக்கி, இவங்க எல்லாரும். அட வெக்கங்கிட்ட பயிலோடா, இந்த பொழப்புக்கு நீங்கள் 4 தெருவிலே பிச்சை எடுக்கலாமாடா? அடுத்தவனை பற்றி குறை கூறி அதில் சம்பளம் வாங்குறதுக்கு யூடியூப் சேனலு, யூடியூப் ரூட்ஸ் அதரம் மனோஜ் உங்களை தான்டா. 4 தெருவிலே பிச்சை எடுத்து போனீங்கடா வெக்கங்கிட்ட பயிலோட. கொந்தளிச்சு தாங்கப்பா திமுக காரம்பரம். காளியம்மாளை பேசிட்டாங்க, காளியம்மாளை பேசிட்டான்னு. ஏன்டா ஒரு கட்சிக்குள்ளே அப்படிதான்டா சீமான் அப்படிதான்டா பேசினாரு. என்னடா செய்வீங்க நீங்கள்? அக்கா காளியம்மாள் என்ன சொல்லிட்டாங்க? அப்போ எங்கள் அண்ணன் தானே நீ பேசினாரு, நீ பேசிட்டு போட்டு அப்படின்ட்டாரு. இவன் தூக்கு போட்டு செத்துருந்தீங்களாடா எல்லாவனும்? கொந்தளிச்சிலப்பா. இப்போ என்ன செய்ய போறிய? உயிர் அவமானம் ஆகி போச்சா? உயிர் விட்டுருக்கீங்களா எல்லாவனும்? இந்த யூடியூப் ரூட்ஸும் இந்த அதரம் மனோஜெல்லாம் உயிரை விட்டுருங்களேன். அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ண அவங்க திருச்சி சூர்யா சிவாவா அவன் நீ உயிரை விட்டுருத்தியாடா? நீ இப்படி தானடா? ஏடா உனக்கு எத்தனை திரும்ப அவமானப்படுத்தினா உனக்கு அறிவே கிடையாதுடா திருச்சி சூர்யா சிவா. அதனால நீ இருந்து என்ன பிரயோஜனம்? இருக்கா செத்து பேர். எதுக்கு இவ்வளோ அவமானப்பட்டு உயிரோடு இருக்காங்க, வெளியே தலையே காமிக்கலடா. அட பைத்தியக்கார போயிடலடா. கொஞ்சமாக திருந்துங்கடா. அடுத்த வாழ்க்கையை குறைக்கூடாதீங்க. முதல்ல அரசியல் ரீதியாக விமர்சனம் பண்ணுங்க. அதே உங்களுக்கு தெரியல, இதில் வேற இவங்க அரசியல்வாதின்னு சொல்லியிருந்தாங்க. அரசியல் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவங்க அரசியல்வாதி. அடுத்தவனோட வீட்டில் நடக்க விஷயத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அம்மா அவன் சண்டை போட்டான், இவன் சண்டை போட்டான், நீ அங்கே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லுறதெல்லாம் என்னடா அது அரசியல்? அட முட்டா போயிடலா. அடிச்சும் அறிவில்லாமல் தான் இருக்காங்க. முடிச்சுக்கணும் தமிழ்.